எப்ஸ்டின் ஃபைல்ல மோடி அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு புயல் கிளம்பி இருக்கிறது. அந்த பிரச்சனையையும் இவர்கள் சந்திப்பதற்கு இப்ப தயங்குகிறார்கள். நீங்க என்ன அந்த இமெயில்ல குறிப்பிடப்பட்ட சம்பவங்கள் அத சொல்லியிருக்காரு. அப்பன்னா ட்ரம்ப் சொன்னது பொய்னாவது சொல்லுங்க. பல விஷயங்கள ட்ரம்ப் குறிப்பிடுறாரு. நாங்க வந்து வெனிசுலால ஆயில் வாங்குறதுக்கு இந்தியா ஒப்புக்கொண்டு விட்டது. மோடியிடம் பேசிவிட்டேன். ரஷ்யாவிடம் ஆயில் வாங்குவதை நிறுத்துகிறேன் என்று ஒப்புக்கொண்டார்னே சொல்றாரு. அப்படியே வெளிப்படையா சொல்றாரு. இது வந்து நான் சொன்னது. அவரோட வலைத்தளத்துல அவரே போட்டது. எல்லா பத்திரிகையிலயும் வந்தது. இதை நீங்கள் மறுக்க வேண்டுமா வேண்டாம் இல்லையா? நீ 0% வரின்னு சொல்லி நேத்தைக்கு ட்ரம்ப் அறிவிச்சாரு. இன்னைக்கு அந்த நாட்டின் அமைச்சர் ஒருத்தர் அறிவிக்கிறார். 0% வரி. இந்தியா எங்களுடைய இந்த அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 0% வரிக்கும் இந்தியா ஒத்துக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. எதுக்கு 0% வரி கொடுக்குறீங்க நீங்க? ஏன் கொடுக்க வேண்டும்? எந்த பொருள்களுக்கு கொடுக்குறீங்க? இதெல்லாம் சொல்லணுமா வேண்டாமா? இது வந்து ரகசிய உடன்படிக்கை கிடையாது. ராணுவ உடன்படிக்கை கிடையாது. இது வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு ஒப்பந்தம். இதில் என்ன வெளிப்படைத்தன்மையை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதற்கெல்லாம் பாராளுமன்றத்துல விளக்கம் கொடுக்க வேண்டிய அமைச்சர்களும் பிரதமரும் அதற்கு தயங்கி அதற்கு முடியாமல் தான் பயந்து ஓடுகிறார்கள். அதற்காக ஒரு சப்பை கட்டு கட்டி இந்த ஒரு திசை திருப்புறதுக்கு எம்பிக்கள் வந்து பிரதமரை தாக்க முயற்சி செஞ்சாங்க. அதனால பிரதமரை நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். பிரதமரையே தாக்க முயற்சி செய்கிறாங்களான்னு ஒரு அனுதாபத்தை தேடிக்கொள்ள இவர்கள் முயற்சிக்கிறார்கள். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க.